ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே ப்ரெக்னென்சி கிட்டை பயன்படுத்தி ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெக்னென்சி கிட், அது டேமேஜ் ஆன கிட்டாக இருக்கக்கூடாது, நல்ல கிட்டாக இருக்கணும். அதேமாரி எக்ஸ்பிரி ஆன ஒரு கிட்டை இருக்கக்கூடாது, கரண்ட்டில் எக்ஸ்பிரி இருக்கக்கூடிய ஒரு கிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ரெக்னென்சி கிட்டை பார்த்து வாங்கிங்க. லாங் எக்ஸ்பிரியாக இருக்கிற ப்ரெக்னென்சி கிட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி கிட்ட நீங்கள் வீட்டினுடைய ஃப்ரிட்ஜ் டோரில் வைங்க. ஃப்ரிட்ஜினுடைய டோரில் வச்சிங்கன்னா அது சில்னஸாக இருக்கும். ஸோ அது உள்ளே இருக்கிற கெமிக்கலும் நல்லா இருக்கும். அப்போ தான் நீங்கள் காலையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்ல அக்யூரேட்டாக வரும். 100% அக்யூரேட்டாக இருக்குமானா எந்த மிஷினுமே 100% அக்யூரேட் இருக்காது. 97 to 100% அக்யூரேட் தான் காட்டும். ஸோ நீங்கள் ஹீட்டான இடத்துலையோ டிவி மேலேயோ ஃப்ரிட்ஜ் மேலேயோ இங்கெல்லாம் வச்சிங்கன்னா இது ஹீட் ஆகிடும். ஸோ அந்த கெமிக்கல் வந்துட்டு ரியாக்ஷன் உங்களுக்கு நீங்கள் யூரின் விடும்போது கம்மியாக இருக்கும், அது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால ஃப்ரிட்ஜ் டோரில் வைங்க. அப்போ தான் அந்த கெமிக்கல் நல்லா வேலை செய்யும். நீங்கள் யூரின் விட்டோடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். அடுத்தது, உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் குறைஞ்சது 42 நாளாவது ஆகிருக்கணும். அப்படி 42 நாள் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிய வரும். இல்லைன்னா நெகட்டிவ் தான் வரும். 42 நாட்கள் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு இந்த கிட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, நீங்கள் காலையில் எழுந்து உடனே போகிற யூரின், அந்த யூரினை ஒரு சின்ன டப்பாவில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூரின் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எழுந்து போகிற யூரின் தான் இதுக்கு பயன்படுத்த வேண்டும். இப்போது இந்த ப்ரெக்னென்சி கிட்டை எப்படி பயன்படுத்துது என்பதை பார்க்கலாம். ப்ரெக்னென்சி கிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ள ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிட் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும் அந்த கிட்டு. அதை எடுத்து ஒரு நல்ல இடத்துல, சேஃப்டியான ஒரு இடத்துல அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இங்க் பில்லரும் இருக்கும். அந்த இங்க் பில்லர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க யூரினை எடுத்து அந்த இங்க் பில்லரில் எடுத்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் விடணும். இப்போது இங்க் பில்லரில் போதுமான அளவுக்கு 3 to 4 ட்ராப்ஸ் போதுமான அளவுக்கு யூரினை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் கரெக்டான இடத்துல ஒரு இடத்துல வச்சுடுங்க. அதை வச்சிருக்கிற அந்த கிட்டில் எஸ்ன்னு சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல யூரினை 4 to 5 ட்ராப்ஸ் போதுமான அளவுக்கு யூரின் அதில் விடுங்க. விட்டதுக்கப்புறம் உடனே ரிசல்ட் வராது. ஒரு 10 செகண்ட், ஒரு 7 to 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் கரெக்டான யூரின் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ 10 செகண்டுக்கு அப்புறம் ப்ரெக்னென்சி கிட்டில் இருக்கிற சி அப்புறம் டி, இந்த இரண்டுமே ரெட் கலர் கோடு நல்லா டார்க்காக வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சி அப்புறம் டி, இந்த ரெண்டுமே ரெட் கலர் கோடு தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் சி மட்டும் காட்டுது அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை நீங்கள் அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு சி நல்ல பிரைட்டாக காட்டும், இந்த டீ வந்து ரொம்ப லைட்டான இதுவாக காட்டும், லைட் பிங்க் கலரில் காட்டும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் 42 நாள் ஆகல, அதாவது உங்கள் கருமுட்டை இன்னும் வளரலை. அது வளர்ந்தால் மட்டும்தான் அந்த டீ நல்லா தெரியும். இப்போ தான் அது ஒரு கருமுட்டை வந்து உருவாகியிருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சியும் டீயும் நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெக்னென்சி கிட்டில் எந்த விதமான கலரும் வரல, எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் வரலை, நீங்கள் யூரின் விட்டதுக்கப்புறமும் எந்த விதமான கலர் டிஃப்ரெண்ட்டும் எதுவுமே அதில் காட்டலை அப்படின்னா, ஒன்று அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் ஃபால்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூரின் விட்டதில் ஏதாவது போதுமான அளவுக்கு நீங்கள் யூரின் விடலை அப்படின்னா கூட அந்த மாதிரி ரிசல்ட் காட்டாமல் இருக்கலாம். ஸோ இதனால் இன்னொரு கிட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் திருப்பியும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.